மக்களவையில் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். ஏன் மக்களவையில் அம்பேத்கர் அவர்களை ஏன் நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று முழங்குகிறீர்கள்? அதற்கு பதிலாக நீங்க ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லலாமே. கடவுளை வணங்கினால் கூட உங்களுக்கு சொர்க்கத்தில் மோட்சம் கிடைக்குமே என்றெல்லாம் சொல்லி நாடாளுமன்ற அவையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அம்பேத்கர் அவர்களை மிக இழிவாக பேசியிருக்கிறார். அப்படி அவர் அந்த கருத்திலே அவர் என்ன சொல்ல வருகிறார்? அம்பேத்கரை உயர்த்தி பிடிப்பது என்பது, அம்பேத்கரை சொல்லுவது என்பது பேஷன் ஆகிவிட்டதா? அம்பேத்கர் என்பது பேஷன் அல்ல. அம்பேத்கர் என்பது இந்திய நாட்டுடைய ஐடியாலஜி. அம்பேத்கர் என்பது தத்துவம். அம்பேத்கர் என்பது கருத்தியல் வடிவம். அம்பேத்கர் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயிர். அம்பேத்கர் என்பது ஆண்மை. அம்பேத்கர் என்பது வீரம். அம்பேத்கர் என்பது தன்மானம். அம்பேத்கர் என்பது சுயமரியாதை என்பதை இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் புலிகள் எச்சரிக்கை விடுக்கிறோம். அம்பேத்கர் கோடான கோடி உழைக்கும் மக்களுடைய ஆன்மா. அம்பேத்கர் பேஷன் அல்ல. சங்க பரிவார்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். அமித்ஷா அவர்களே, உங்கள் நாளை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பார்ப்பன திவரை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள். யாரை இழிவுபடுத்துகிறீர்கள்? அம்பேத்கர் என்பது இந்திய நாட்டினுடைய பெரும் தந்தை, பெரும் ஆற்றல், இந்தியாவுடைய வழிகாட்டி. அம்பேத்கர் இல்லை என்று சொன்னால் இந்தியாவே இல்லை. இந்திய தேசம் என்பது அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அம்பேத்கர் இல்லை என்று சொன்னால் இந்தியா என்கிற ஒரு நாடே இல்லை என்பதை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லலாம். எந்த கடவுளை சொல்வது? எந்த கடவுள் ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றியது? நாங்கள் கேட்கிறோம். ஏன் காஷ்மீரிலே கோயில் கருவறைக்குள்ளே ஆசிபாவை, பச்சை குழந்தையை கோவில் கருவறைக்குள்ளே துடிக்க துடிக்க கற்பழித்து கொலை செய்தானே, எந்த கடவுள் வந்து காப்பாற்றியது? நாங்கள் கேட்கிறோம். ஏன் மணிப்பூரில் வீதியில் நம்முடைய பெண்களை வீதியில் நிர்வாணமாக அழைத்து சென்றானே, எந்த கடவுள் வந்து காப்பாற்றியது? ஏன் சேரி எரிகிற போது எந்த கடவுள் வந்து காப்பாற்றியது? அழகேந்திரன் தலை துண்டித்து கொலை செய்த போது எந்த கடவுள் வந்து காப்பாற்றியது? கோகுல்ராஜனுடைய தலை துண்டிக்க போது எந்த கடவுள் வந்து காப்பாற்றியது? அம்பேத்கர் என்கிற அந்த கடவுள் உருவாக்கி வைத்திருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான், வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான், குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் தான் எங்களை பாதுகாத்தது. எனவே அம்பேத்கர் என்பது தனிநபர் அல்ல, இந்தியாவினுடைய ஆளுமை. அம்பேத்கர் கோடான கோட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயிர் மூச்சு. அம்பேத்கரை நீங்கள் அவ்வளவு சாதாரணமாக, மிக எளிமையாக மக்களவையில் அவ்வளவு பெரிய நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தினுடைய கூடாரமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை நீங்கள் மிக எளிவாக பேசுகிறீர்கள். உங்கள் பார்ப்பன புத்தி, உங்கள் பார்ப்பன திமிரை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த கொம்பன் வந்தாலும் சரி, அம்பேத்கரை இந்தியாவில் இருந்து அப்புறப்படுத்தலாம் என்று நினைத்தால் அது கனவு ஒருபோதும் பலிக்காது.
எவ்வளவு பேர் மக்கள் திரண்டார்கள். திட்டமிட்டே அம்பேத்கரை இவர்கள் சீண்டுகிறார்கள். அதாவது இந்திய நாடாளுமன்றத்தில் அதானி அம்பானியுடைய ஊழலை விவாதத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதானி அவர்களுடைய கோடி கோடியாக கொள்ளையடித்த அந்த ஊழலை விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் அங்கே அவையிலே விவாதம் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். எனவே அப்படி ஒரு விவாதத்தை இந்திய நாடாளுமன்றத்தில் நடத்த வேண்டும். இதை எப்படி டைவர்ஷன் பண்றது? இந்த கருத்தை எப்படி மடை மாற்றுவது? காந்தியை சொன்னால் இவர்கள் மக்கள் போராட வீதிக்கு வரமாட்டார்கள். நேருவை சொன்னால் இவர்கள் கோபப்பட மாட்டார்கள். இன்னும் ராஜாஜி போன்ற தலைவர்கள் யாரை சொன்னாலும், நீங்க பட்டேல சொன்னாலும் சரி, யாரும் வீதிக்கு வந்து போராட மாட்டார்கள். அம்பேத்கரை சீண்டி விட்டால் மக்கள் வீதிக்கு வந்து போராடுவார்கள். நாட்டில் மிக பெரும் குழப்பம் ஏற்படும். எனவே நாம் மிக எளிமையாக இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம். இதுதான் மோடி அமித்ஷாவுடைய திட்டம். நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம். உங்கள் பார்ப்பன அந்த யுத்தியை, உங்கள் பார்ப்பன புத்தியை நாங்கள் நிச்சயமாக அம்பலப்படுத்துவோம். ஒரே நாடு ஒரே திட்டம் என்கிற அந்த மோசடி திட்டத்தை, ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்திய நாட்டை ஒரு மிகப்பெரும் ஏகாதிபத்திய நாடாக கட்டமைக்கிற அந்த முயற்சியை, இந்திய பெருநாட்டை உலக அரங்கில், சர்வதேச அரங்கில் இந்தியாவை ஒரு உச்சபட்ச ஏகாதிபத்திய நாடாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சி தான் இங்க இருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவுடைய முயற்சி திட்டம். எனவே இந்தியா உலக நாடுகளில், உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு சந்தை நாடாக, ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்க நாடாக, ஒரு மிகப்பெரிய வளர்ந்த நாடாக இந்தியா தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கார்டு ஆதார் சிஸ்டம், அதே போல ஒரே தேர்வு நீட் போன்ற ஒரே தேர்வு முறையை கொண்டு வருவது. அப்படி இந்த நாட்டினுடைய ஒற்றை தன்மையை நிறுவி, இந்த நாட்டுடைய பன்முக தன்மையை சிதைத்து, பல தேசிய இனங்களுடைய இறையாண்மையை கொண்டு, பல நாட்டுடைய உரிமைகளை பறித்து, இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுடைய அந்த கலாச்சாரத்தை எல்லாம் சீரழித்து, தொன்மையை அழித்து, மொழியை அழித்து, ஒரு ஒற்றை தன்மையை, இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்கிற முயற்சியை இங்க இருக்கக்கூடிய இந்திய பேரரசு செய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அதற்கு யாரை இவர்கள் வளைக்கிறார்கள்? அதற்காகத்தான் அம்பேத்கரை சீண்டுகிறார்கள். அதற்காகத்தான் ஒடுக்கப்பட்ட மக்களை சீண்டுகிறார்கள். அதற்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை சீண்டுகிறார்கள். இஸ்லாமியருடைய குடியுரிமையை பறிக்கிறார்கள். இவர்களை, இந்த நாட்டிலிருந்து இஸ்லாமியர்களை அப்புறப்படுத்த வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும். இங்க இருக்கக்கூடிய இந்து சமூக மக்களை பெரும்பான்மையாக கட்டமைத்து மற்றவர்களுக்கெல்லாம் வாக்கு வங்கி இல்லாமல் செய்ய வேண்டும். நீங்க உலக நாடுகளுடைய அந்த வரலாறுகள் எல்லாம் படிச்சா தெரியும். இன்றைக்கு சீனாவுடைய, ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்தா தெரியும். அங்க ஏகாதிபத்தியம் உச்சத்துக்கு போயிருச்சு. மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார சீனாவும் ரஷ்யா மாறிடுச்சு. அங்கே சீனாவுடைய மாவோவும் தோழர் ஸ்டாலினும் லெனினும் கட்டமைப்பு, அந்த சோசலிச கட்டமைப்பு சிதைந்து விட்டது. அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்குமுறை தாங்க முடியாமல் மீண்டும் அவர்கள் சோசலிச நாட்டை கேட்டு வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கெல்லாம் ஊடகங்களை பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு அந்த அளவுக்கு உச்சத்தில் வந்து போய்கிட்டு இருக்கு உலக நாடுகளுடைய அடக்குமுறை. வடகொரியா, தென்கொரியா நாடுகள் எல்லாம் வந்து ஜனநாயக
கனவு, இவருடைய அஜெண்டா, வேலை திட்டம், இந்தியாவை ஒரு அதிபர் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரும், ஒரு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும். இந்தியாவில் பன்முகத்தன்மையை சிதைக்க வேண்டும். அதிபர் ஆட்சி முறை வந்தால் என்ன ஆகும்? நம்மளாம் அப்படி மேடை போட்டு பேச முடியுமா? ஒரே கட்சி தான் இருக்கும். கட்சி யாரும் கட்சி வச்சுக்கிற உரிமையே இருக்காது. காவல்துறைக்கெல்லாம் வேலை எல்லாம் போயிடும். ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கிடுவான். காவல்துறையெல்லாம் வந்து ஏடிஎம் வாசல்ல செக்யூரிட்டி வேலை தான் பார்க்கணும். போய் ஜட்ஜி வீட்டு முன்னால உட்கார்ந்துட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். நீதிமன்றங்கள் இருக்காது, நாடாளுமன்றங்கள் இயங்காது. ஒரே கட்சி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், இப்படி ஒரே அதிபர் ஆட்சி முறைதான் இந்தியா உருவாகும். சட்டங்கள் மாறும், உழைக்கிற மக்களுடைய உரிமை பறிக்கப்படும். இதுதான் இவர்கள் கனவு. எனவே அதே போல இங்க இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் திட்டம், தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் அந்த காப்பர் ஆலையை வந்து திறக்கிறோம் சொல்லி அது கேன்சர் வந்து பல பேர் மக்கள், பல உயிர்கள் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒட்டுமொத்த நாட்டினுடைய கனிம வளங்களையும் சுரண்டி, இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டி நாட்டினுடைய இயற்கையை சிதைத்து ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துகிட்டு இருக்கிறார். இப்ப டங்ஸ்டன் திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பூமிக்கு அடியில ஒரு வேதியியல், அந்த கனிம வேதியியல் உலோகம், அந்த டங்ஸ்டன் திட்டத்துல பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இரும்பு தாது மாறிய ஒரு தாது பொருள் இருக்கு. அதை எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது. அப்ப இங்க இருக்கக்கூடிய மலையெல்லாம் வெட்டி எடுத்துருவான், இங்க இருக்கக்கூடிய விவசாயத்தை அழிச்சுவான். தமிழர்களுடைய தொன்மையாக இருக்கக்கூடிய அந்த தொன்மை இலக்கியங்கள், கல்வெட்டுக்கள் அத்தனை அழிச்சிருவான். தமிழர்களுடைய கலாச்சாரம், நாகரிகங்கள், அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டு அடையாளங்கள், ஆதாரங்கள், சமணர்களுடைய அடையாளங்கள், தமிழர்களுடைய தொன்மை எல்லாம் அதுதான் அடங்கியிருக்கு. அந்த கீழடி நாகரிகத்தினுடைய அடையாளங்கள்லாம் அதுதான் இருக்கு. அதை கூட அழிச்சுவான். சரி, நாங்க அதெல்லாம் கூட விட்டு கொடுக்குறோம்னு வச்சுங்க, எங்க நாகரிகம் அதெல்லாம் விட்டு கொடுத்துருப்போம். எங்களுக்கு அதனால வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா? எத்தனை இளைஞர்கள் வேலை இல்லாமல் இன்றைக்கு வீதியில படித்த இளைஞர்கள் வேற ஒரு படிக்க செல்கிறார்கள். படித்த இளைஞர்கள் வேலை கிடைச்சுமா? கிடைக்காது. இதெல்லாம் வெட்டி எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கான். டங்ஸ்டன் திட்டத்துல என்ன வந்து அதுக்குள்ள என்ன இருக்கு? பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தப்பெல்லாம் வெட்டி எடுத்துருவான். ஆடு மாடுகள் வாழ முடியாது, மனித உயிர்கள் வாழ முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பேர் ஆபத்து, மனித குலத்தையே அழிக்கிற ஒரு பேர் ஆபத்து தான் டங்ஸ்டன் திட்டம். எனவே இதையெல்லாம் மடைமாற்றுவதற்காகத்தான் இவர்கள் அம்பேத்கரை வந்து சீண்டுகிறார்கள். ஒருபோதும் நாம் கொள்கை தெளிவோடு இருக்க வேண்டும். நாம் இந்த பார்ப்பன சூழ்ச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு பார்ப்பன யுக்தி, ஆர்எஸ்எஸ் புத்தி. இந்த ஒரு அவருடைய சதியை, இந்த சதிக்கு, இந்த அரசியலுக்கு பின்னால் இருக்கிற சதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. எனவேதான் சொல்கிறேன், தமிழ் புலிகள் உறுதியாக சொல்கிறோம், உங்கள் கனவு ஒருபோதும் இந்தியாவில் பலிக்காது. நாங்கள் பாரதிய ஜனதாவை, ஆர்எஸ்எஸ் கும்பலை, அம்பேத்கருடைய அரசியலோடு தமிழ்நாட்டில் நாங்கள் வேறு மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து களமாடுவோம். ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.